السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد. கண்ணியத்துக்குரிய உலமாக்களே மற்றும் பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நேரலையில் இந்நிகழ்வை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய நண்பர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னை எந்த அடியார்களுக்கும் வெளிப்படுத்துவதில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாரோடும் நேரடியாக பேசுவதில்லை. அவ்வாறு அவன் பேச வேண்டும் அல்லது தன்னை வெளிப்படுத்த வேண்டும் என்று நாடினால் தனக்கு சொந்தமான அடியார்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏதோ ஒரு வழியில் தன்னை வெளிப்படுத்துவான், ஏதோ ஒரு வழியில் பேசுவான். சாதாரணமாக நம்மோடு பேச வேண்டும் என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு ரசூலை எங்களுக்கு அனுப்புவான். ஒரு தூதுவரை அனுப்பி அந்த தூதுவருக்கு வஹி மூலமாக செய்திகளை அறிவித்து அந்த தூதுவர் நமக்கு அந்த செய்திகளை சொல்லுகிற வாய்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்துவான். அப்படியான வாய்ப்பை ஏற்படுத்தப்பட்டதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அல்லாஹ் எங்களுக்கு நபியாக ரசூலாக தந்து நமக்கு அல்லாஹ் எவைகளை சொல்ல வேண்டும் என்று விரும்பினானோ அவைகளை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஊடாக எங்களுக்கு சொல்லி இருக்கிறார். அல்லாஹ்வுடைய அன்பை நாங்கள் பெற வேண்டும் என்றிருந்தால் அதற்கும் அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களைத்தான் அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான். அல்லாஹ் தஆலா நேரடியாக நம்மிடத்தில் வருவதில்லை. குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்ற பொழுது, குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹ்பிபுக்குமுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை அன்பு வைப்பவர்களாக இருந்தால் ஃபத்தபிஊனி, என்னை நீங்கள் பின்துயர்ந்து வாருங்கள், என்னை பின்பற்றுங்கள், யுஹ்பிபுக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை அன்பு வைப்பான் என்று நாயகமே யா ரசூலல்லாஹ் நீங்கள் கூறுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை நாங்கள் அன்பு வைக்க வேண்டும். அது ஒரு முஃமினுடைய கடமை. ஈமானுடைய பிரதானமான அம்சம் என்ன தெரியுமா? ஒருவரை அன்பு வைப்பதாக இருந்தால் அல்லாஹ்வுக்காக அன்பு வைக்க வேண்டும். ஒருவரை கோபிப்பதாக இருந்தால் அல்லாஹ்வுக்காக கோபிக்க வேண்டும். அல்லாஹ்வுக்காகவே ஒருவன் அன்பு வைப்பதும் அல்லாஹ்வுக்காகவே ஒருவன் கோபிப்பதும் ஈமானுடைய அம்சங்களில் ஒன்று. அதனால்தான் எம்முடைய சொந்த காரணங்களுக்காக ஒருவர் மீது அன்பு வைப்பதற்கும் இஸ்லாத்திலே அனுமதி இல்லை, கோபிப்பதற்கும் இஸ்லாத்திலே அனுமதி இல்லை. அல்லாஹ்வுக்காக ஒருவரை கோபித்தால் அதற்காக அல்லாஹ் நம்மை கேள்வி கணக்கு கேட்க மாட்டான். அல்லாஹ்வுக்காக நாங்கள் அன்பு வைத்தால் அதை ஈமானுடைய அம்சமாக அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்கிறான். ஏன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா இல்லையா? சஹாபாக்கள் மீது அன்பு வைப்பது ஈமானின் ஒரு பகுதி என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் மீது அன்பு வைப்பது, அன்சாரிகள் மீது அன்பு வைப்பது ஈமானின் ஒரு பகுதி. அஹ்லு பைத்துக்களாகிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்பத்தின் மீது அன்பு வைப்பது ஈமானின் ஒரு பகுதி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது அன்பு வைப்பது கூட ஈமானுடைய முழு அத்திவாரம். அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக எங்களுக்கு இந்த செய்திகளை சொல்லித் தருகிறான். அலா, நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், லா ஈமான, ஈமான் என்பது ஒருவருக்கு கிடையவே கிடையாது. லிமன் லா மஹப்பத லஹு, யாருக்கு அன்பு இல்லையோ அவருக்கு ஈமான் கிடையாது. அப்ப அந்த அன்பு என்பது
ஈமானை தீர்மானிக்கின்ற ஒன்று. அது என்ன அன்பு? அல் ஹுப்பு ஃபில்லாஹ் வல் புக்து ஃபில்லாஹ். அல்லாஹ்வுக்காகவே ஒன்றை நேசிப்பது, நேசித்தால் அல்லாஹ்வுக்காக நேசிப்பது. ஒன்றை வெறுத்தால், கோபித்தால் அல்லாஹ்வுக்காகவே கோபிப்பது. இது ஈமானுடைய பிரதானமான அம்சம். அப்ப அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், குல் நாயகமே யா ரசூலல்லாஹ், நீங்கள் கூறுங்கள், இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை அன்பு வைப்பவர்களாக இருந்தால் என்ன செய்யுங்க? ஃபத்தபிஊனி, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பின்துயர்ந்து வாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை யாராவது பின்துயர்ந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அடியான் மீது அன்பு வைத்து விடுகிறான். இதை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிற அந்த அமைப்பை பாருங்கள். அல்லாஹ் எப்படி சொல்கிறான் தெரியுமா? நீங்கள் அல்லாஹ் மீது அன்பு வைக்க வேண்டும் என்று இருந்து நாயகத்தை பின்பற்றி வருவீர்கள் என்றிருந்தால் அல்லாஹ் உங்கள் மீது அன்பு வைத்து விடுகிறான். என்ன அர்த்தம்? நாம ஒரு ஆளை தேடி போறோம், அவர் நம்மளை ஏற்றுக்கொள்ளுவாரா இல்லையா, சந்திப்பாரா சந்திக்க மாட்டார் நம்மளுக்கு தெரியா. அதே ஆள் நம்ம தேடி போற நேரத்துல நம்மளை தேடி அவர் வந்தா எப்படி நிக்கும்? நம்மளுக்கு ஒரு ஆளை நாம தேடி போறோம், மிக முக்கியமான ஒருவர், அவரை சந்திக்க முடியுமா முடியாதான்னு தெரியல, அவர் கிடைப்பாரா கிடைக்க மாட்டாரான்னு தெரியல, நம்மளை ஏற்றுக்கொள்ளுவாரா ஏற்றுக்கொள்ள மாட்டாரான்னு தெரியல. அவரை தேடி போறோம், நம்ம இடத்துல இருந்து அவரை தேடி போயிட்டு இருக்கிறோம். ஆனா அவர் நம்மளை சந்திக்கிறதுக்கு நம்மளை தேடி வர்றார் என்கிற செய்தி நம்மளுக்கு கிடைச்சா எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அதுபோலதான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், என்ன தெரியுமா? இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், நீங்க அல்லாஹ்வை அன்பு வைக்க முயற்சிக்கிறீங்க, ஆனா நீங்க தனியே வரக்கூடாது. யாரோட வரணும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நீங்கள் வருவீர்கள் என்றிருந்தால், நீங்கள் யார் மீது அன்பு வைப்பதற்கு முயற்சித்தீர்களோ அந்த அல்லாஹ் உங்கள் மீது அன்பு வைத்து விடுவான். உங்கள் மீது அன்பு வைத்து விடுவான். இது எப்படி பெரிய பாக்கியம்! மட்டுமில்ல, வயக்ஃபிரு லக்கும் துனூபக்கும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பின்துயர்ந்து நாம் சென்று விட்டால், நாயகத்தின் ஊடாக பின்துயர்ந்து சென்று விட்டால் எங்கள் சகல பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுவான். என்ன காரணம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது வைக்கப்பட்ட அன்பு மட்டும்தான் காரணம். சூரத்துல் ஃபத்ஹ் நினைக்கிறேன், அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய முந்திய பிந்திய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பதாக சொல்லுகிறான். லியக்ஃபிர லக்கல்லாஹு மா தகத்தம மின் ذنبك வமா தஅخر. நாயகமே யா ரசூலுல்லாஹ், உங்களுடைய முந்திய பிந்திய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பதற்காக உங்களுக்கு வெற்றியை தந்திருக்கிறான். சொல்லுங்க பாபா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செஞ்ச முந்திய பாவம் என்ன? ஒன்றுமில்லை. பிந்திய பாவம் ஒன்றுமில்லை. எதுல முந்தின எதுல பிந்தின அது ஒந்திரியா? முந்தின பிந்தின என்று சொன்னா ஒரு அளவு இருக்கணும் இல்லையா? கல்யாணத்துக்கு முன், கல்யாணத்துக்கு பின், சாப்பாட்டுக்கு முன், சாப்பாட்டுக்கு பின், தொழில் கிடைத்ததற்கு முன், தொழில் கிடைத்ததற்கு பின், முன் பின் என்று சொன்னா அதுக்கு ஒரு போர்டர் இருக்கணும். நாயகமே யா ரசூலல்லாஹ், உங்களோட முந்திய பிந்திய பாவங்களை மன்னிச்சிட்டேன்னு சொன்னா என்ன போர்டர்? போர்டர் இல்ல, போர்டர் இல்ல. முந்திய பாவம் என்ன? இல்ல. பிந்திய பாவம் என்ன? இல்ல. நாயகத்துக்கு மட்டுமில்ல, உலகத்திலே நபிமார்களாக யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் யாருமே பாவம் அற்றவர்கள். சில சம்பவங்கள் வரும். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் மன்னிப்பு கேட்டாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மன்னிப்பு கேட்டாங்க. அதுவெல்லாம் காரண காரியங்களோடு ஏற்படுத்தப்பட்டவைகளே தவிர சகல நபிமார்களும், இந்த உலகத்துக்கு வந்த 1,24,000 நபிமார்களும் மஅசூம்கள்,
பாவங்களை விட்டு பாதுகாக்கப்பட்டவர்கள். அப்ப நபிமார்களோட தலைவர் நம்முடைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே முன் பாவம் பின் பாவம் இல்ல. அப்ப ஏன் அல்லாஹ் அப்படி சொல்லணும்? அறிஞர்களை அழகாக விளக்கப்படுத்துவார்கள். நாயகத்தின் பாவம் ஒன்றுமில்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முந்திய பிந்திய என்கிற பாவங்கள் என்று குறிப்பிடப்படுவது அவர்களுடைய சஹாபாக்கள் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னிருந்த, அதற்கு பின்னிருந்த, அல்லது இந்த உம்மத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்தை நம்பி வாழக்கூடிய நம்முடைய முந்திய பிந்திய பாவங்களை அல்லாஹ் தஆலா என்ன செய்றான்? நாயகத்தை முன்னிறுத்தி அல்லாஹ் தஆலா மன்னித்து விடுகிறான். இப்போ ஒருத்தருக்கு ஒரு ஆளுக்கு கடன் கொடுக்கணும். அவன் ஆளை தேடி தேடுறான். ஆளை என்ன செஞ்சான்? தேடி தேடுறான். இவன் அம்புறான் இல்ல, அடிக்க தேடி தேடுறான். இப்ப கொடுக்க காசும் இல்ல, அவனை எதிர்கொள்ள திராணியும் இல்ல. என்ன நடக்கும்? யாராவது ஒரு நல்ல தெரிஞ்சவன் வந்து, வா உனக்கு இன்னார் காசு தரணுமா? ஓ, அவன் என் கூட்டாளி, நான் அதுக்கு பொறுப்பு, நீ அவனை தேடி தெரியாது, இனி வீட்ட போகாது, இத்தனாம் தகுதி நான் அந்த பிரச்சனையை முடிச்சு தாரன் என்று யாராவது ஏர்வப்பட்டா, பொறுப்படுத்தா, அவன் தேடுவானா? தேட மாட்டான். அடிப்பானா? அடிக்க மாட்டான். அப்படி இந்த உம்மத்துக்களை மொத்தமாக அல்லாஹ்விடத்திலே பொறுப்படுத்தியிருக்கிறாங்க. யாரு தெரியுமா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எந்த அளவுக்கு தெரியுமா? நாளை ஆகிரத்தில எல்லா நபிமார்களும் யா நஃப்ஸி யா நஃப்ஸி, என்னை எவ்வாறு பாதுகாப்பது என்று எல்லா நபிமார்களும் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திப்பார்களாம். ஆனால் எமது நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மட்டும் யா உம்மத்தி யா உம்மத்தி என்று அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு கீழால் சஜ்தாவிலே இருந்து பிரார்த்திப்பார்களாம். என்ன தெரியுமா? யா அல்லாஹ், என்னுடைய உம்மத்தை காத்துவிடு. நாயத்துக்கு தேவையா? எவ்வளவு ஹதீதை சொல்லி போட்டு வந்தும் இந்த பேய்கள் எப்படி இருந்தீங்க பாருடா. நிறைய போ, இல்லாட்டி என்ன செய் என்று விட்டு போகலாம் இல்லையா? நம்ம என்ன செய்வோம்? ஒரு தகப்பன் ஒரு பிள்ளைக்கு மேக்சிமம் 2 மட்டுக்கு புத்தி சொல்லியும் அவன் வழி தவறி போனா கடைசி கட்டத்தில் பொறுப்பாக என்ன செய்வான்? நாசமாத்து போ, என்ன நினைச்சை, என்னகிட்ட வராத அள்ளிக்கிட்டு என்ன நினைச்சை, இங்கால மகனி வராது. அப்படித்தானே தப்புற. சரி, இன்மையில மட்டுமில்ல, நாளை ஆகிரத்தில் அல்லாஹ் தஆலா என்ன சொன்னான்? வலா தஸிரு வாஸிரத்துன் விஸ்ர உஹ்ரா. எந்த ஒரு அடியானும் இன்னொரு அடியானுடைய பாவச்சுமையை சுமப்பதில்லை. எந்த அளவுக்கு சுமக்கிறது தெரியுமா? இந்த உலகத்துல பாப்பா மக்கள் என்று இருந்திருப்பாங்க. நாளை ஆகிரத்தில யௌம யஃபிருல் மர்உ, மனுஷன் என்ன செய்வான் தெரியுமா? ஆளை விட்டா போதுண்டா என்று சொல்லி விரண்டு ஓட தொடங்கி விடுவான். யாரை விட்டு? யாரு? பெற்ற தகப்பனை விட்டு, தாயை விட்டு பிள்ளைகள் ஓடுவார்கள். பிள்ளைகளை விட்டு விட்டு தாய் தகப்பனோடி விடுவார்கள். கட்டிய மனைவி கணவனை விட்டு விட்டு ஓடி விடுவார். கணவன் மனைவியை விட்டு போட்டு அதுக்கு முதல்ல ஓடிடுவார். பெற்ற பிள்ளைகள், பெற்ற தகப்பன், தாய் தகப்பன், கணவன் மனைவி உறவு என்று இந்த உலகத்தில் இருக்கின்ற எவருமே நாளை மறுமையில் நமக்காக நிற்க மாட்டார்கள். எல்லோரும் பிறண்டோடி விடுவார்கள். ஆனால் நம்முடைய சகலருக்கும் பொறுப்படுத்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க தெரியுமா? அர்ஷுக்கு கீழே அல்லாஹ்விடத்திலே யா உம்மத்தி யா உம்மத்தி, என்னுடைய உம்மத்துக்களே என்னுடைய உம்மத்துக்களே என்று எங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே மன்றாட்டம் செய்வார்கள். அப்ப உறவில் மிகச்சிறந்த உறவு யார்? உறவில் மிகச்சிறந்த உறவு யார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அம்மா அப்பா இல்ல, பெத்த பிள்ளைகள் இல்ல, மனைவி இல்ல, கணவன் இல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா?
நீங்கள் உங்களுடைய பெற்றாரை விட, பிள்ளைகளை விட, உங்கள் சொத்து செல்வங்களை விட, உலகத்தில் இருக்கின்ற அத்தனை வஸ்துக்களை விட, ஏன் உங்கள் உயிரை விட என்னை நீங்கள் அன்பு கொள்ளாத வரை மூமினாக முடியாது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வலேஜா இந்த உலகத்துல தாய் தகப்பன் பிள்ளை குட்டி கணவன் மனைவி எல்லாம் நாளை ஆகிரத்தில் இல்ல. அப்படி என்றால் ஆகிரத்தில் இருக்கின்ற ஒரே ஒரு சொந்தம் யார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மட்டும்தான். அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உம்மத்தினுடைய பாவங்களை எல்லாம் பொறுப்படுத்தி விட்டார்கள். உலகம் அழிக்கப்படும், உலகம் அழிக்கப்படும், எல்லோரும் அழிந்து விடுவார்கள். மீண்டும் கபறுகள் அடக்கப்பட்ட இடங்களில் இருந்து அவரவரை எழுப்பப்படும். முதலாவது கபறு பிளந்து எழுப்பப்படுகிறவர் யார்? யார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மலக்குகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கபரை முதலாவதாக தட்டி எழுப்புவார்கள். என்ன சொல்லி எழுப்புவாங்க தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களை எந்த பெயர் கொண்டு அழைத்தாலும் அவர்கள் எழும்புவதில்லை. என்ன சொல்லி அழைச்சா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரை விட்டு எழும்புவார்கள் தெரியுமா? யா ஷஃபீஅல் முத்னிபீன், உம்மத்துக்களில் பாவம் இழைத்த மக்களுக்காக பரிந்துரை செய்யும் நாயகமே நீங்கள் எழும்புங்கள் என்று சொன்னவுடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கபரை விட்டு எழும்புவார்கள். எவ்வளவு பெரிய பாக்கியம்! இது எவ்வளவு பெரிய பாக்கியம்! எவ்வளவு பெரிய பாக்கியம்! அல்லாஹ்வுடைய நேசரே, அல்லாஹ்வுடைய தூதரே எல்லாம் இருக்கு. ஆனா இந்த இடத்துல கபரை விட்டு எழும்புவதாக இருந்தால் நாயகத்தை அழைக்கின்ற பெயர் என்ன தெரியுமா? யா ஷஃபீஅல் முத்னிபீன், உம்மத்துக்களில் பாவம் இழைத்த மக்களுக்கு பரிந்துரைக்கும் நாயகமே எழும்புங்கள் என்று சொன்னதும் கபருக்குள் இருந்து கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எழும்புவார்கள். அல்லாஹ் கிட்ட நிறைய வரங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்றார்கள். நிறைய வரங்கள். அதுல கடுமையான வரங்கள் ரெண்டு நம்மளுக்கு லாபமானது இருக்கு. என்ன தெரியுமா? அல்லாஹ் கிட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்ற வரங்கள்ல நம்மளுக்கு லாபகரமான வரங்கள் இரண்டு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன அவ்வலு ஷாஃபிஇன் வ அவ்வலு முஷஃபஇன். அல்லாஹ்விடத்திலே பிறருக்காக மன்றாடுகின்ற முதல் நபராக, உங்களுக்காக மன்றாடுகின்ற முதல் நபராக நான் தான் இருப்பேன் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மட்டுமல்ல, நாளை மறுமையில் உங்களுக்காக மன்றாடுகிற அதிகாரம் அல்லாஹ்வால் கொடுக்கப்படுமே, அந்த அதிகாரம் கொடுக்கப்படுபவர்களிலும் முதலாம் ஆளாக நானே இருப்பேன் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனக்காக, உங்களுக்காக, நமக்காக. இந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் வாழ்ந்த காலத்துல தான் எவ்வாறு வாழ்ந்தார்களோ நமக்காக தன்னை அர்ப்பணித்திருக்கிறார்கள் என்றால் அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக நாம் செய்த தியாகம் என்ன? அதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வின் மீது என்னை அன்பு வைக்க வேண்டுமா, அல்லாஹ் மீது அன்பு வைக்க வேண்டுமா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்துயர்ந்து வாருங்கள், அல்லாஹ் உங்கள் மீது அன்பு வைத்து விடுவான், உங்கள் பாவங்களையும் மன்னித்து விடுவான். எனவே இந்த உலகத்தில் ஒரு முஸ்லிம், ஒரு முஃமின் சம்பாதிக்க வேண்டிய மிக பெரும் சொத்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அன்பு. அது நிகரில்லாதது, நிகரில்லாதது. அந்த அன்பை சம்பாதித்தால் அதனுடைய பிரதிபலிப்பு என்ன தெரியுமா? நன்மைகள் மட்டுமே நாம் செய்வோம், தீமைகள் எதையுமே செய்ய மாட்டோம். ஒரு பிள்ளை தவறு செய்தால் என் தகப்பனுடைய பெயர் கெட்டுவிடும் என்று எப்படி பயப்படுகிறானோ அதுபோல நான் ஒரு பிழை செய்தால் எனது கண்மணி நாயகத்தினுடைய பெயருக்கு அது கலங்கமாகி விடுமே என்று ஒரு முஸ்லிம் கூச்சப்படுவான், வெட்கப்படுவான். அதுதான் நாம் கொள்ள வேண்டிய ஈமான். வெட்கம் ஈமானின் ஒரு பாதி என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். ஆக அன்புக்குரியவர்களே,
எங்களுக்கான நபிகள் நாயகத்தின் மீதான அன்பை கொண்டு நாம் அனைவரும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது அன்பு கொண்டு அவர்களை பின்துயர்ந்து அல்லாஹ்வுடைய அன்பை பெறுவோமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்லொரு புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.